மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியை இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்கறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றத வெளியில போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேற யாரும் இல்லை, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லாமா வேணாமான்னு தெரியல, நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஸோ அதனால இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிச்சோம். உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்த பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னடா சொல்கிற நீ எப்படா டேரக்டர் நினச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்துல திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டைரக்டர் தான் போலியே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஆரம்பிச்சது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன். என்னதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா பாடல்ல எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மாவோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவி பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவில் ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளராக தேவி பிரகாஷ் ரீகன் உட்காந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியா ரூம்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம்ல ஜாலியா உட்காந்து கிட்டார் இப்படி வாசிக்கு வாசிச்சு சூப்பரா பாடினாப்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசரா வந்து தேவி பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவி பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசும் நினைக்கிறேன் தேவி பிரகாஷ் ரீகனை பத்தி. அண்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா இதுல 2 பாட்டு நான் இன்னைக்குதான் கேட்கறேன். எனக்கு காட்ட கூட இல்லை, ஒளிச்சு வச்சுட்டு நானு. ஸோ இன்னைக்குதான் கேட்கறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசரா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்தா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டைரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பரா கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டைரக்டர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஜமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில். அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பெர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் பெர்ஃபெக்டா எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும்போது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போகிறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்கே போய் அவர் கதையை ஆரம்பித்து சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷன் வந்து எங்கிட்ட காமிச்சாரு. ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ இது உங்களோட முதல் படமாக எனக்கு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அவர். அவருக்கு 2வது பிரிட்டோவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னொரு 6 மாதமாக 1 வருஷத்துலேயே அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவ்வளோ நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அண்ட் நான் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேறு யார், ஆமாம் அவங்க தான், இவங்க தான், இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லாரும். நான் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி நாள் இவங்கள வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோடு தான் போய் நடித்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னை ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார். அதில் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மயம் கோபி சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியாக பேசுனீங்க சார். அண்ட் ஏகன், நண்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா பாரதிராஜா சாரும் வடிவிகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் அதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் இது ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு தான் சார் அவன் பால் ஊட்டலை சார். ஆனால் சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது நாட் ஒரே அபவுட். என்னன்னா பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அது தைரியமாக இதில் ஓப்பனாக வேற சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேற இடத்துக்கு கூட்டி போகிறதுக்கு. அண்ட் மார்ச் 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் ஸோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பற்றி சொன்ன, அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அங்கே நான் போக சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடித்த எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவான்லாம் இருக்காங்க. உண்மைதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போடுவாங்க. பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைம் கோபியானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி கேட்டார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு கேட்பேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னு வர்றாரு. அவர் பேசிட்டு தான் நம்ம அது பார்த்துனே இருக்கலாம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுப்பார். யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது? லவ்யூண்ணே, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டின்னு இருக்கேன். அதை வச்சு தான் மலையாளத்துலலாம் அப்படியே தாஜா பண்ணியிருக்கேன். ரொம்ப லவ் யூ, ஆல்வேஸ் லவ் யூ. அண்டு பிரிட்டோ, தண்ணி குடிச்சிட்டு சரி அவசரம் இல்லை, குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா வார் சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். சொன்னால் உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற விதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய. அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல, போலீஸ்காராக வந்துன்னு இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லராக தான் வந்துருந்தது. சொல்கிறவெல்லாம், சார் நீங்கள் எடுத்தோன்னே அப்படியே கத்தியை தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படியே அப்படிலாம், சார் அது வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார், எனக்கு ஜாலியாக பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவோம் சார். பிரிட்டோ சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, இதான்ப்பா ஜாலியாக இருக்குவா. அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுது. அப்பா அது ஒன்று போதுன்னா அது ஜாலியாக இருந்தது. ஏன்னா கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. உங்களை சான்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. நட்டி சார்லாம் வந்துட்டு
இப்போ தான் வெளில சொல்லுங்க சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள், ஐயோ கர்ணன் படத்துலலாம் என்னமா நடிச்சிருப்பீங்கன்ட்டு. இவ்வளோ நடிப்பு, இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்கோமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. என் படம் செம்மையாக வந்திருக்கு, மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும் நட்டிஸ் ஆல்வேஸ். அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் சொன்னால் என்ன கேட்பேன், ஓகே டார்லிங் போகலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். டார்லிங் ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா எங்கள் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சுருக்காங்க. ஓகே, அதுதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேசுறது தெரில சத்தியமாக. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ரொம்ப புகழ்ந்துலாம் பேச முடியல, என்னடா மச்சான் என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டார்லிங், வாட் எவர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், டால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலக்கியிருக்கான். சாங்கு சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்னடா என்ன பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணும், மியூசிக் சூப்பராக பண்ணணும் அப்படியா, சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக் லைனு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு, பிரிட்டோ செம்ம ஹிட் 100% ஹிட் ஆகிடும்டான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், சான்ஸே இல்லை. ஐயோ பாரதியார் சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ளே அழ வந்துச்சு, வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சேன். சூப்பராக ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவ்வளோலாம் வந்து உட்காராடி, என்னடா அவனுங்க 2 பேர் சூப்பராக பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஒன் டே தான் பாவம், அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்களுக்கு அரிபரியாக இங்கேருந்து அங்கேன்னு ஒரு ஒன் டேல சாங் முடியுது, எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பர் அபு சார்லஸ், இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணணும், மனசார வாழ்த்துறேன். அண்டு March 7th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐரா பார்த்துட்டேன், உன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு என்ன சொல்லிட்டேன். ஐரா ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோடய கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அந்த பெசன் நகரில் ஷூட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு ஆட்டோவில் உட்காந்து 2 பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன். என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, யார் இவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ தான் கூச்சப்படாமல் கேட்டாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படின்ற ஓரளவுக்கு ஓகேமான்னு. அப்போன்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் வீட்டில் மாஸ்டர் யூ ஆர் ஸோ ஃபேமஸ்ன்னு. பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியல, லேர்னிங் ஃபஸ்ட்டாக தான் தமிழில் எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே. சூப்பராயிரா, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படம் ஹீரோயினாக பெரிய படம் பண்ணணும்னு மனசாக வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலக்கியிருக்கார் அவரும். ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படம்னு மனசார வாழ்த்துறேன். உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு. அந்த குழந்தையே நான் தான் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை, யார் அந்த பொண்ணு யார் ஆனால் உங்களுக்கும் தெரியல தானே. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீ தானே மாதிரின்ட்டு, கரெக்டா? ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி, நானும் அங்கே சொல்ல பாடுறா, இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ட்டு. ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குறவங்க அவங்களும் அப்படியே ஆமாம் ரியாக்ஷன் வர ஊற்றுறாங்க, இவங்களான்ட்டு. பா சூப்பர், ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க, ஜாலியாக இருங்க, ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். First of all,
கல்யாணி செமையாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே வந்து இன்னும் செமையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவ பார்க்குறா. ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனரில் இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவள் நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆடில் நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம்ஸு, குட்டி குட்டி ஆட்ஸு அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கைப்பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைப்பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினால காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலாக கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்கள் தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்கே வர வச்சிருக்கிறது நீங்கள் தான். மீடியா, மக்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐல் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறமாறும் உலகில் March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள். And it was amazing working with Nati sir, Rishikant and எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. வி ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம்.
இது தமிழ் சினிமாவில் என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டராக ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் every year and entertain you all with many films as I can. It really looks nice. இங்க இந்த பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. I want to first thank Brutto. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன புருட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக் ஐரா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டென்ட் ஈவன் நோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமாக தெரியல மாஸ்டர் இஸ் ஸோ ஃபேமஸ் அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you and a lot of my friends who are girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu inda padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I have seen you types. Nati sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful and to the cast and crew of this film, they have done wonderful job and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theaters and watch the film in theaters. See you all really soon on March 7th. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார். அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், பார்த்து ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னை இந்த படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டப்போ நான் போனேன், நடித்தேன், முடித்தேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு முதல் படத்திலே இவ்வளோ ஆக்டர்ஸை, இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது, அந்த லிங்க்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுல அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சாண்டி.
சாண்டியோட ஒரு ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆக்டர் ஆவேனே நினைக்கல, சாண்டி ஆக்டர் ஆவான்னு நானும் நினைக்கல. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமா நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2வது படம் சார் கூட. அண்ட் he is so supportive and so motivating. And of course அம்மா கூட மறுபடி a second film. And Ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I'll make you proud. அண்ட் இந்த படத்தில் நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். தேங்க்யூ so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch, and to all the marketing team, thank you so much. Kalyan, you're doing a good job. So வணக்கம். பிரசன்ட் மீடியா அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசனே, நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்லை. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மானால தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும்.